நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss சேலஞ்சோட டே 3 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிக முட்டை எடுத்துக்கிறீங்களே அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா டெய்லியும் கண்டிப்பாங்க புரோட்டீன் இருக்குது. ஒரு ஒரு சீக்கிரமா பண்றதுக்கு, டேஸ்டியா பண்றதுக்கு எனக்கு முட்டை வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. சோ அதனால எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ அதனால டெய்லி எடுத்துக்கிறேன். எப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து சுடுதண்ணி வந்து குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே சாப்பிட்டதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிங்க, சாப்பிட்டதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு பின்னாடி தண்ணி குடிங்க. சரிங்களா? சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க. எப்பவுமே நம்மளோட ஃபுட் டைஜஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சாலே போதும். ஓவர் சூடா குடிச்சா கொழுப்பு கரைஞ்சிடும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சாப்பிட்ட உடனே நம்ம வந்து அதை குடிச்சிட்டா நமக்கு வந்து நல்லது, ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகாதுங்க. அதனால எப்பவுமே சாப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அப்புறம் சாப்பிட்டதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு பின்னாடி அந்த மாதிரி தண்ணி குடிங்க. வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க, இல்லைன்னா நார்மல் தண்ணியை கூட குடிச்சிடுங்க. ஆனா சுடு தண்ணி ரொம்ப குடிக்க வேண்டாம். சரிங்களா? உடம்புக்கும் நல்லது கிடையாது. என்ன காய்கறி எல்லாம் வந்து பயன்படுத்துறதுன்னு கேட்டீங்க. இந்த கிழங்கு வகைகள் இருக்குங்களா, உருளைக்கிழங்கு இது மாதிரிதான் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே நம்ம சாப்பிடலாம். நீர்காய்கள், அதாவது சொரக்காய் இதெல்லாம் வந்து அதிகமா எடுத்துக்கலாம். பூசணிக்காய், சொரக்காய் அந்த மாதிரி காய்கள் அதிகமா எடுத்துக்கலாம். சோ மற்றபடி உருளைக்கிழங்கு மட்டும்தான், அதுவுமே ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. மற்றபடி அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? ஏதாவது பல்லு வலின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சாரு, சாம்லா சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. இந்த பல்லு இந்த சைடு வந்து சாப்பிடுறதே கிடையாது. இந்த சைடு மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த சைடு வந்து சம்டைம் இதை தவிர இங்கிட்டு போயிடுச்சு வச்சுக்கோங்க, மாதிரி இங்கிட்டு இழுக்கும். ஆனா இந்த சைடு சாப்பிடுறதே கிடையாது சிஸ்டர். இந்த சைடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த சைடு சாப்பிட்டு இங்கெல்லாம் தாடா வலிக்க ஆரம்பிச்சுடுச்சு. அப்படி இருக்குது. போய் நான் வந்து அதுக்கு பல்ல பிடுங்கணுமே அப்படின்ட்டு பயங்கர இதுவா இருக்குங்க. என்னங்க பண்றது? குளிர் வேற ஸ்டார்ட் லைட்டா நம்ம இப்படி இடிச்சுக்கிட்டா கூட அவ்வளவு வலிக்கும். குளூர்ல ரொம்ப அதிக வலியா இருக்குங்க. இப்ப ஏதாவது லைட்டா தட்டிப்போம்ல, அந்த மாதிரி தட்டுனாலும் உயிர் போற அளவுக்கு வலி போகும். அப்படிதான் இருக்கு குளிருக்கு. இந்த பல்லு வலி எல்லாம் வந்துச்சுன்னா என்ன வலியும் தெரியல. அதனால இங்கிட்டு சாப்பிடுறது கிடையாது, இங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு நாள்தான் அதையும் சமாளிக்க முடியும் சொல்லுங்க. இந்த சைடு சாப்பிடறதுனால சம்டைம் டேஸ்ட் இல்லாத ஒரு மாதிரி தோணல. இந்த சைடு கம்ஃபர்டபுளா சாப்பிட்டோம்னா தான் அந்த ஃபுட்டை கூட நம்ம ரசிச்சு சாப்பிட முடியும். சம்டைம் எல்லாம் இரிட்டேட்டா இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல, புடுங்குறதுக்கு பயமா இருக்கு. அந்த மாதிரி இதுல இருக்கேங்க நானு. பார்த்து இருந்துக்கோங்க சிஸ்டர், என்ன பண்றது. அதுக்கப்புறம் வாழைப்பூ பொரியல்ல வந்து தேங்காய் பூ போடலாமான்னு கேட்டதுக்கு நான் வேணாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கு முட்டை போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஆமா, பொரியல் வகைகள்ல எல்லாம் முட்டை போட்டு பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த முருங்கைக்கீரை, அப்புறம் கேரட் பொரியல், கேரட்ல முட்டை போட்டு பொரிச்சா சூப்பரா இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து முட்டை போட்டு அந்த மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம் சிஸ்டர்ஸ். சரிங்களா? நான் அந்த மாதிரி ஏன் பண்றது கிடையாதுன்னா, அது மாதிரி பண்ணுவேன். வெஜிடபிள்ஸ் போட்டு அது ஒரு டின்னரா அப்படியே கேரட் போட்டு, இல்லைன்னா கொடை மிளகா இது கூட முட்டை போட்டு ஸ்கிராம்பிள் பண்ணி நம்ம ஒரு டின்னரா கூட அதை அப்படியே எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். மதியத்துக்கு ஒரு போர்ஷனா கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் அதை நிறைய தடவை எடுத்திருக்கேன், பார்த்துருப்பீங்க எல்லாருமே. சோ எங்க வீட்டுல இருக்க, அதாவது அம்மாச்சிக்கும் அந்த மாதிரி பொரிச்சு பிடிக்காது. எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கும் அந்த மாதிரி பண்ணிப்பேன் நானு. நல்லா இருக்கும். வெஜிடேரியனுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஏதாவது சொல்லுங்க. டெய்லியும் பன்னீர், சோயா எல்லாம் எடுத்துக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க. பயறு வகைகள்ங்க, எல்லா பயறு வகைகளும் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எடுத்துக்கலாம். சரிங்களா? டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சுண்டல் வித் ஆனியன் வந்து எடுத்துக்கிறேன். சுண்டல் அவிச்சிட்டு வெங்காயத்தை வந்து பொடியா கட் பண்ணி சூப்பரா இருக்கும், சாப்பிடலாம். அதே கொஞ்சம் கேரட் துருவி போட்டு, அதே கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்த மாதிரி இருக்கும், கேரட் துருவி போட்டு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி சுண்டல் பதில பச்சைப்பயிறு ஒரு நாள் கொண்டக்கடலை மாத்தி அந்த மாதிரி சாப்பிடுங்க. வேர்க்கடலை அந்த மாதிரி. சரிங்களா? ரவக்களி வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. அது அப்படியே மேல வந்து ஒரு லேயர் மாதிரி ட்ரை ஆயிடும் சிஸ்டர். ஆமா, அதுதான் வந்து பிரச்சனை.
ஒயிட் ரைஸ் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணுமான்னு கேட்டிருந்தீங்க. ஆமா சிஸ்டர், நம்ம வந்து மில்லட்ஸ் வகைகள், ப்ரௌன் ரைஸ், ஒயிட் ரைஸ்ல வெறும் கார்ப்ஸ் மட்டும் தான் இருக்கு. பட் மில்லட் வகைகள்ல எல்லாமே இருக்கு, நமக்கு ஃபைபரும் இருக்கு. சோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அதனாலதான் இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி கூட எடுத்துக்க கூடாது அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. இப்ப நம்ம அளவா எடுத்து எடுத்து இது பண்றதுனாலும் முடியுங்க. ஆனா நமக்கு இன்னும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸா இருக்கணும்னா நீங்க வந்து ராகி இட்லி, ராகி தோசை, இல்லைன்னா நிறைய மில்லட்ஸ்ல நம்ம தோசை இட்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது கருப்பு கவுனி இட்லி தோசை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி ட்ரை பண்ணிடலாம். வெண்பொங்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரகு, கோதுமை ரவை வெண்பொங்கல்லாம் செமையா இருக்கும். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், சரிங்களா? சோ நிறைய விஷயம் இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு நல்லா ஃபீலிங்காவும் இருக்கும். உங்களுக்கு தேவையான நார் சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும். சோ அதுதான் நமக்கு முக்கியம், சரிங்களா சிஸ்டர்? ராகி சப்பாத்தி சாப்பிடலாமான்னு ஒரு சிஸ்டர் கேட்குறாங்க. சாப்பிடலாம் சிஸ்டர், எல்லாமே அளவுதான் எப்பவுமே, சரிங்களா? பீட்ரூட் பொரியல் சாப்பிடலாமா தெரியும், சாப்பிடலாம். பீட்ரூட் எல்லாம் போட்டு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஆன மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயம்ஸ் வந்து இருக்குதுங்க, பாருங்க. அடுத்த வீடியோ ஷேர் பண்றேன். உங்களோட கோல் என்னன்னு கேட்டிருந்தீங்க. எவ்வளவு வெயிட் வந்து இப்ப குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் ஒரு 58 வந்தாலே போதுங்க. ஜஸ்ட் எனக்கு ஒரு பிளக்சுவேஷன்ஸ் மாதிரி ஒரு டக்குனு இதுவாதான் ஏறி இருக்கு. அது லைட் தான், அதை நான் டக்குனு இறக்கிடலாம். எனக்கு உங்களுக்கு மட்டும் ஒரு நாள்ல 1 kg இறங்கி இருக்கு சிஸ்டர் அப்படி சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஏறினது வெயிட் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 10 நாள் வந்து நான் நார்மலா சாப்பிட்டதுனால ஒரு பிளக்சுவேஷன்ஸ் மாதிரி ஆகும். இதே தொடர்ந்து பண்ணேனாதான் அந்த கிலோ வந்து எனக்கு டக்குன்னு ஏறும். அதை குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ எனக்கு வந்து சடனா ஏறினதுன்றதுனால எனக்கு டக்குன்னு இறங்கும், சரிங்களா? அதனால அதெல்லாம் இது பண்ணிக்காதீங்க. சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சப்பாத்தி எதுக்காக வெயிட் லாஸ்க்கு சாப்பிடுறோம், உடம்பு சாப்பிடுங்க உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லி டாக்டர் எல்லாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அதுல கொஞ்சம் வந்து ஃபைபர் இருக்கு. சோ அதனாலதான். சரி, கார்ப்ஸும் இருக்குது, ஃபைபரும் இருக்கு. ஆனா ரைஸ்ல வந்து நமக்கு கார்ப்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ அதனால நம்ம சப்பாத்தியை சூஸ் பண்றோம். அதுக்காக சப்பாத்தில தான் ஃபைபர் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஒரு 5-6 சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டோம்னா வேலைக்கு ஆகாது. 2 சப்பாத்தி சின்னதா ஆயிலே விடாம சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சுகர் பேஷண்ட்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டாக்டர் சொல்றது நீங்க வந்து சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொன்னா அவங்க வாட்டுக்கு 5-6 சாப்பிட்டா பெனிஃபிட்டே கிடையாது. சோ அதுதான், சரிங்களா? அதனால எடுத்துக்கலாம். இப்ப சப்பாத்தி தெரியுங்களா, அது கூட இந்த பருப்பு பண்றோம்ல, தால் பண்றோம், ஏதோ பயிர் குழம்பு இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது நமக்கு நல்லதுங்க. ஆயில் கம்மியா யூஸ் பண்ணுங்க. கிரேவி குழம்பு ஏதாவது பண்றீங்கன்னா தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்திடாதீங்க. தேங்காவை ஒரு சில்லு அப்படியே சாப்பிட்டுருங்க பச்சையா. ஆனா இந்த மாதிரி குழம்புல அரைச்சு ஊத்தி கொதிக்க விடுறது ஃபேட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், சரிங்களா? அதனால வேண்டாம். பொரியல்ல போடுறது அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம்னு கேக்குதுங்க. ஒரு 3 முட்டை சாப்பிடலாங்க. எக் ஒயிட் சாப்பிடுறது, அப்ப அந்த மஞ்சக்கரு சாப்பிடுறது வேணாம்லாம். மஞ்சக்கருவிலையும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சோ அதனால 3 முட்டை நம்ம அளவா எடுத்துக்கலாம், சரிங்களா? அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல்மோஸ்ட் இந்த கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம இருக்காது, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 60.90. சூப்பருங்க. 60ல் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு உங்களுக்குலாம் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து கவனுக்கு வந்து ஸ்கூல் லீவ். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் தான். ஸோ நேற்றே நைட்டே வந்து மொச்சப்பயிர் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணிட்டு உப்பு போட்டு வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் அதை கொடுத்து விட்டுடலாம், நமக்கும் ஓட்டிடலாம் நைட்டு வரைக்கும் அப்படின்ற மாதிரி பிளானுங்க. ஸோ அதான். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு இருந்தது, அதை வந்து வேக வச்சுக்கலாம், ஸ்டீம் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலான்னு இட்லி பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுட்டேன் வாஷ் பண்ணி. அப்புறம் குக்கர் இந்த சைடு விசில் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு சைடு பால் காய்ச்சிருது, இந்த மாதிரி ஒன்றா பண்ணிட்டு இருந்தேன். இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கும் வந்து நல்லா சக்கரவள்ளி கிழங்கும் அவிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ தான் நான் வந்து எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு கொஞ்சமாக டீ தூள் போட்டு கொதிக்க வைக்கிறேன். பிளாக் டீ தான் வந்து பண்ணுறேன். இந்த மாதிரி பிளாக் டீயை வித்தவுட் சுகர்னு குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட்டும் குடிச்சிக்கலாம், சரிங்களா? ஸோ லெமன் டீ வந்து எப்படி போடுறதுன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இப்படி தான் போட்டு அதை வந்து குடிச்சுக்கிட்டேங்க.
அதுக்கப்புறமா டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பீட்ரூட் தான் வந்து துருவி எடுத்துக்கலான்ட்டு பீட்ரூட் கட் பண்ணி துருவிட்டு இருந்தேன். இங்கே குக்கரும் நல்லா விசில் போயிடுச்சு. மொச்சப்பயிரும் சூப்பராக வந்து வெந்துருச்சுங்க. எனக்கு வந்து மொச்சப்பயிர் குழம்புனாவே ரொம்ப ஃபேவரெட்டுங்க. அப்புறம் குக்கரில் இருக்கிறது மொச்சப்பயிரை வந்து வேறு தனியாக வந்து மாற்றி வச்சுட்டு அரிசியை களைஞ்சி உலைய வந்து வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியலும் எப்படி பண்ணுறேன்னா, ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகா போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட்டு உப்பு போட்டு நம்ம வந்து சுருள வதக்கி எடுத்துக்கணும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கிட்டு வந்து மொச்சப்பயிர் குழம்புக்கும் பண்ணலான்ட்டு கொஞ்சம் வத்தல்லாம் இருந்ததுங்க. கத்திரிக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து அதில் வந்து வத்தலை போட்டு வதக்கி விட்டுருக்கிறேன். ஏன்னா காய்கறி போடாமல் இந்த மாதிரி வத்தல் போட்டாலும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா பீட்ரூட் பொரியலும் இங்கிட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வந்து குழம்புக்கு மசாலா வெறுமிளகாய்த்தூள் மட்டும் வெறுமிளகாய்த்தூள் மல்லித்தூள் மட்டும் போட்டிருக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து காலி அடிச்சில்லைன்னு அது மட்டும் போடுவேன், உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் கம்மியாக கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூளும் போட்டு உப்பு போட்டு புளியை கரைச்சி ஊற்றி அதை சைடு கொதிக்க வச்சுட்ருக்கேன். அப்புறமா காலைல அவங்களுக்கு 2 பேருக்கும் வந்து காஃபி வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டுட்டு அப்புறம் வெந்துருச்சுங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சா. ஸோ அதனால் மொச்சப்பயிர் சேர்த்தாச்சு. ஏன்னா எப்போவும் வைக்கிற மாதிரி தான். ஸோ அதனால தான் டீட்டெயில்டாக ரெசிபி வந்து ஷேர் பண்ணலை. ஸோ நல்லா பூண்டெல்லாம் தட்டி போட்டு தான் வந்து பண்ணுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பன்னு வந்து பார்த்திங்கன்னா டோஸ்ட் பண்ணிட்டேன். அது ஏதோ சாப்பிடணும் போல் இருக்கவும். குழம்பு இங்கிட்ட ரெடி ஆகிடுச்சு. சாதமும் இந்த சைடு ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸும் வந்து சாதம், மொச்சப்பயிர் குழம்பு, பீட்ரூட் பொரியெல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. அம்மாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பன்னு டோஸ்ட் பண்ணது, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் வாழைப்பழம் எல்லாத்தையுமே வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வாக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணால் போதுன்ற மாதிரி தான். ஸோ 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிறேங்க. சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு 10 பாதாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டோஸ்ட் பண்ணது, அதாவது ரோஸ்ட்டு, ட்ரை ரோஸ்ட் பண்ணது. அது கூட இந்த மொச்சப்பயிர் வேக வச்ச தண்ணி, அது கொஞ்சம் கசப்பாக தான் இருந்துச்சு, குடிச்சிட்டேங்க. அப்புறமா கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு குளித்து ஃப்ரெஷ்அப் வந்து ஆகியாச்சுங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வந்து பார்க்கணும். ஸோ எப்போவும் 11 மணி போல் அம்மாச்சிக்கு டீ காஃபி கொடுப்போம் இல்லையா. ஸோ காஃபி போட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்து நம்ம வந்து வேலைகள் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் மிஷினில் ஃபஸ்ட்டு துணியை போட்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீரை தாங்க ஆஞ்சிட்ருக்கேன். டெல்லியில் இந்த குழு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கீரைலாம் பயங்கரமாக கிடைக்குங்க, எல்லா வகையான கீரையுமே. ஸோ அதை வந்து கீரை மட்டும் ஆயிரது பெரிய டாஸ்க்குங்க, பயங்கர தலைவலிங்க. டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது, நல்லா ஹெல்தி, பட் ஆயிரதாக்க போச்சு. அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா துணியும் காய போட்டு விட்டுட்டேன். சரி கீரையை வந்து பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து ரெடி பண்ணேன். எப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஜீரகம், வரமிளகா, வெங்காயம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம கீரையை வந்து சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு கடைசியில் லைட்டாக உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் வந்து தேங்காய் துருவல் போடுறது இதெல்லாம் வேண்டாங்க, வெயிட் லாஸ்க்கு நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ளைனாக வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, சரிங்களா. அம்மாச்சிக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நம்மளோட லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவை தான் எடுத்துருக்கிறேன். கோதுமை ரவை வச்சு களி தான் வந்து பண்ணுறேன். கோதுமை ரவைக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா எடுக்குங்க. இப்போ நார்மல் ரவை இது பண்ணுறோம்ல, வெள்ளை ரவைக்கு வந்து 3/4 கிளாஸ் வச்சாலே போதும். இதுக்கு வந்து 1.25 வைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு 5-6 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டேன். உப்பு தேவையான போட்டு கிண்டி எடுத்துக்க வேண்டிய களி மாதிரி. ஸோ கோதுமை ரவை களி, அப்புறம் மொச்சப்பயிர் குழம்பு, கீரை பொரியல், பீட்ரூட் பொரியெல்லாம் நல்லா நிறைய வச்சு அந்த கோதுமை ரவை களி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டு மற்ற வெஜிடபிள்ஸும் அதிகமாக எடுத்துக்கிறேன், சரிங்களா. ஸோ அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டாங்க. அப்புறமா வந்து சரி ஈவினிங் டயத்தில் பிள்ளைங்க வந்து கேக் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. இது வந்து ஸ்டீம் கேக் தான், இட்லி தட்டிலே கூட பண்ணிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மைதா மாவு 1 கப் நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கிறேன், சரிங்களா. அதுலேயே அரை கப் அளவுக்கு சுகர், சரிங்களா. அதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நெய்யோ இல்லைன்னா வாசனை இல்லாத அந்த நார்மல் ஆயில் இருக்கும்ல, குக்கிங் ஆயில், அது வந்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து, நான் வந்து இன்னைக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்தேன். அது வந்து நார்மல் கேக் மாதிரி இருக்கும். அதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம சேர்த்துருக்க மைதாவோட அது வந்து போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ரெண்டுமே சேர்த்துருக்கிறேன். கூட கொஞ்சம் அதுக்கு மேலே பாலை வந்து ஊற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஒரே சர்க்கிளில் வந்து மிக்ஸ் பண்ணுங்க, அப்போதான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு, சரிங்களா. மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும். இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஓவனில் வைக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து குக்கரில் வந்து பேக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். கடையில் நான் வந்து இன்னைக்கு இட்லி பாத்திரத்தை ஸ்டீம் பண்ணுற மாதிரி பண்ணுறேன், ஸ்டீம் கேக்காக பண்ணுறேன், சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணெய் தடவுன்னு இது ஒரு இல்லைன்னா பட்டர் தடவுன்னு ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி டின்னில் போட்டுட்டு நல்லா
தட்டி விட்டோம்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சு ஒரு பெரிய கடாயில வந்து ஸ்டீம் தான் வந்து பண்றேன். நீங்க இட்லி பாத்திரத்துல வச்சு கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்புறமா வந்து அம்மாச்சிக்கு ஈவினிங் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து இங்க இருந்த சிப்ஸ் சாப்பிட்டு இருக்கிறது பாருங்க. அந்த ஸ்டீம் கேக் ஆகுறதுக்குள்ள அது சிப்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம கண் முன்னாடி நமக்கு தேவையானதை நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடணும். நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ஒரு ஆப்பிள் தான் சாப்பிட்றேன். இங்க பாருங்களேன் சூப்பரா வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நான் வந்து டெஸ்ட் பண்றேன். செம்மையா இருக்கு பாத்தீங்களா. இப்படி லைட்டா ஓரத்துல கொஞ்சம் லைட்டா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஓரத்துல எடுத்து விட்டீங்கன்னா சூப்பரா எடுத்துட்டு வந்துடும். அப்புறமா நம்மளோட கேக் இந்த மாதிரி தட்டி விட்டு எடுத்தாலே செம்மையா ரெடி ஆயிடுங்க. கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். இங்க பாருங்க பீஸ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளவு சூப்பரா இந்த கேக் வந்து வந்திருக்குன்னு பாருங்களேன். ஸ்பாஞ்சியா வந்திருக்குங்க. இதே மாதிரி கோதுமை மாவுலையும் நம்ம வந்து பண்ணலாம். இன்னைக்கு நான் வந்து மைதா மாவுல தான் பண்ணியிருக்கேன். பிள்ளைங்களுக்கு கொடுக்கவும் செம்மையா சாப்பிட்டாங்க. சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையால செஞ்சு கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் தான். முன்னாடி அடிக்கடி பண்ணுவேங்க. இப்பதான் உங்களுக்கே தெரியும் டைமே எனக்கு கிடைக்கிறது இல்லை. அப்பெல்லாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது அப்படியே ஃபுல் டே ஓடுற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. தருணும் எங்க பின்னாடியே வந்தான். கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு சரி கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி பண்ணலாம் அப்படின்னு தான் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேங்க. கருப்பு கவனி வந்து பாத்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா பார்த்து ஒரு கடாயில நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த 1 கப் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு எடுத்து அதையும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வருங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பார்லி அரிசி. இதுல நீர்ச்சத்து அவ்வளோ இருக்குதுங்க. ரொம்ப நல்லது. அதையும் நல்லா வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு பாத்திரத்துல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அதையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு கலர் லைட்டா சேஞ்ச் ஆகும். கருக விட்டுறாதீங்க சரிங்களா. அப்படியே ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டோமா. அதுக்கப்புறமா அதே கடாயில நல்லா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா வந்து வறுத்தெடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சுக்கிறேங்க. அவ்வளவுதான் சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒண்ணு குடிச்சாலே போதும். காலைல பிரேக்ஃபாஸ்டோ இல்ல டின்னரோ எடுத்துக்கலாம். மதியம் ஒரு போர்ஷனா கூட நீங்க எடுத்துக்கலாம். செமையா இருக்கும். ஸோ அரைச்சு வச்சாச்சு. இனிமே நமக்கு கருப்பு கவுனி கஞ்சி அப்பப்போ செஞ்சு குடிச்சுக்கலாங்க. டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அப்புறமா நைட்டு டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா உப்புமா தாங்க பண்றேன். ஏன்னா மொச்சப்பயிர் குழம்பு இருக்கு இல்லையா. ஸோ அதனால ரவை உப்புமா நல்லா வறுத்துட்டு பண்ணிட்டேங்க. கடலைப்பருப்புலாம் போட்டால் எங்கள் அம்மாச்சி பிடிக்காது. ஸோ அதனால வந்து பண்ணலைங்க. ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உப்புமா எடுத்திருக்கேன். பீட்ரூட் பொரியல் நிறைய எடுத்திருக்கேன். மொச்சப்பயிர் குழம்பு எடுத்திருக்கேன் சரிங்களா. இந்த மாதிரி எடுத்து டின்னரை சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. அப்புறமா எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் கையோட அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டாதான் அந்த வேலை நமக்கு வந்து முடியும். அதையும் முடிச்சாச்சுங்க. அப்புறமா கடைசியா லைட்டா வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சு நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். சுடு தண்ணியா குடிக்க கூடாது. 6:30 to 7 டின்னர் முடிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் குடிக்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க. இன்னைக்கு டேவன் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு இந்த வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். See you. பாய். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.